இங்கிலீஷ் பேசுவீங்க? முடியாதுங்க, இங்கிலீஷ் வராது. வெரி குட், சேம் பிஞ்ச். இங்கிலீஷ்ல 35 மார்க்ஸ் only. 45 ஆனா 10 மார்க்ஸ். அதான டிஃபரன்ஸ். அது போதுமே நமக்கு. சூப்பர்ங்க. இப்படி ஸ்மார்ட் ஆயிட்டே போனா நாங்கெல்லாம் என்ன பண்றது? எங்களை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும்ல. கல்யாணம் பண்ணிக்கலாமா? will you marry me? நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன், வஞ்சிர கிஞ்சிர போறேன். 2 நாளைக்கு என் கண்ணு முன்னாடி படாது, போயிரு. இல்லைங்க, நான் என்ன சொல்ல என் அழகான பொண்டாட்டி யாரு? என் செல்ல பூனைக்குட்டி யாரு? என் குட்டி ராட்சசி யாரு? என் பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்தது யாரு? உண்மை வந்துச்சா? நீங்க பிறந்ததுல இருந்தே சிங்கிள் தான்ல? எப்படி தெரியும்? ரொம்ப பச்சையா வழியறீங்க. ஆனா எனக்கு அது பிடிச்சிருக்கு. அவ்வளோ லவ்வா? நீ அவ்வளோ அழகா இல்ல, மொரட்டுத்தனமா தான் இருக்க. ஆனா ஏன் உன் மேல எனக்கு இவ்ளோ லவ் வந்தது? என்ன தமிழ் வர மாட்டேன்டி. வரமாட்டேல்ல? மாட்டேன்டி. வரமாட்டேல்ல? மாட்டவே மாட்டேன். நாளைக்கு இன்னொரு கல்யாணம் வை. நான் வரமாட்டேன். ஐயா, அப்படிலாம் உடனே கல்யாணம் வைக்க முடியாது. இப்போ எங்க அப்பா புதுசா லோன் போடணும், எல்லாரையும் திருப்பி கூப்பிடணும், மீதி நான் வெளிப்படி பாக்கணும். நீ என்ன வேலை பண்ற? நான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்க லவ் பண்றேன்ல, அப்புறம் நமக்கு கல்யாண வேலையெல்லாம் இருக்கும், அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். அப்புறம் குழந்தை. சரி, உன் பேர் ஜெமினி தானே? ஆமாக்கா. நீ என்ன படிக்கிற? 3rd year. நான் என்ன படிக்கிறேன்னு தெரியுமா? 2nd year கா. நான் உன்னை விட சின்ன பொண்ணு, தெரிஞ்சுக்கிட்டே நான் கண்ணு கூப்பிடுறியா? பேரும் அட்ரஸும் சொல்லுங்க. உனக்கு தெரியாதா? ஐடி கார்டு இருக்கா? அப்படின்னா ரேஷன் கார்டு இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி அவசரப்பட்டினா எப்படி? இன்னைக்கு ஒரு பொண்ணுக்காக அம்மா அப்பா எல்லாரும் விட்டுட்டு வருவேன், நாளைக்கு இன்னொரு பொண்ணுக்காக என்ன விட மாட்டேன்னு நிச்சயம். ஹலோ, உன் லாஜிக் சகிக்கல. என்ன தியாகமா? நான் தான் பலியா? அதுல நமக்குள்ள பசங்க மட்டும்தான் உருக்கி உருக்கி லவ் பண்ணுவாங்களா? பொண்ணுங்க எல்லாம் உருக்கி உருக்கி லவ் பண்ண மாட்டாங்களா? சாகுற வரைக்கும் லவ் பண்ணுவேன்னு சொல்றதுக்கு பேர்லாம் லவ் கிடையாது. செத்ததுக்கு அப்புறமும் லவ் பண்ணணும், அதான் லவ். அழக ரசிச்சிட்டீங்களா? நான் போலாமா? இந்த எக்ஸஸ் அழகு எங்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ரெண்டோட வளகாப்புக்கு. எதுல போகுது? ஆட்டோல. இவ்ளோ சொல்றவன் எங்களுக்குள்ள அது இருக்குன்னு பச்சையா சொல்ல வேண்டியதானே மிஸ்டர் குமரன்? என்ன பத்தி தெரிஞ்சதுன்னா நீங்களே கண்டிப்பா வேண்டாம் தான் சொல்லுவீங்க. ஓ அப்படியா? ஆமாங்க, நான் ரொம்ப செல்லமா வளர்ந்துட்டேன், யார் பேச்சையுமே கேட்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம எனக்கு கோபம், திமிரு, ஈகோ எல்லாம் நிறைய இருக்கு. அதானே? மனசு மாறதுக்கு முன்னாடி உன்னை அப்படியே கொண்டு போய் சேர்க்கணும். மனசு மாறிட்டா பிடிச்சிட்டா விட மாட்டேன். போது என் புருஷன் எட்டி தான் கட்டணும், அப்படி நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஆம்பளைங்களுக்கு வெக்கமா இருந்தா அவங்க குனிஞ்சுக்கிட்டோம். ஆமா பார்ட்னர், நீ நல்லா நிமிர்ந்தே உட்காரு. ஏன் பொண்டாட்டி அப்படிதான் இருக்கணும். ஹலோ, நான் உன்ன சொல்லல. புருஷன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பி வரலாம். நான் இங்க இருக்கும் போதே இப்படி நடக்குதுன்னா நான் இல்லேனா? இங்க பாரு, அந்த ஆள் இப்ப நான் அடிச்சானா போயிட்டு வந்து திரும்ப என்ன கொஞ்சுவான். அதுக்கு நான் இங்க இருக்கணும். கிளம்புறது. உங்க அப்பா கிட்ட பேசிட்டியா? பேசல. நல்லது, பேசாத. ஏன்? இல்ல பரவாயில்ல, வேண்டாம், பேசாத. என் தம்பிக்கு முத்தம் கொடுத்தியா? ஆமா கொடுத்தேன்.
உங்க ஓய் என்ன பண்ற? டிவி பார்க்குறியா? நான் உன்னை பார்க்குறேன்டா, நீ என்ன பாரு பாரு. உங்க அப்பா கிட்ட பேசிட்டியா? பேசல. நல்லது, பேசாத. ஏன்? இல்ல பரவாயில்ல, வேண்டாம், பேசாத. என் தம்பிக்கு முத்தம் கொடுத்தியா? ஆமா கொடுத்தேன். நான் 100ன்னு சொன்னதும் நீ 1000 சொல்ற பாரு, அதுதான் பொண்ணுங்களோட குணம். ஒரு வார்த்தை கூட பேச விடாம வாய் அடிக்கிற பாரு, அதான் ஆம்பளைங்க குணம். எந்த பொண்ணு ஆம்பளை நம்புறதே கிடையாது. கடவுளுக்கே இதே நிலைமை தான். பொய் சொல்றது ஆம்பளைங்களுக்கு பெருவி குணம். இதுல இன்று இரவு 10 மணி அளவில் தோட்டத்தில் தனிமையில் என்னை சந்திக்கவும். தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. முத்தா டோங்கா. அனலாச்சு என் மூச்சு புத்தி மாறி போயாச்சு அட கொலகாரா. I think காதல் ஒரு ஞாபக மறதி, என்னையே நானும் மறந்தேன், உன்னையே நீயும் மறந்தாய், மறந்ததால் ஒன்றாய். சத்தியம்மா நான் சொல்லுறேன்டி, உன் பார்வை ஆள தூக்குறடி. சத்தியம்மா நானும் பாத்துக்கிறேன், உனக்காக வாழ்க்கைய வாழ்ந்தபடி. பேபி, let's make it 550. இப்பவா? இங்கே வா. என்ன தப்பு?